ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குறைவான வருமானம் இருக்கிறவங்க எப்படி வந்து பட்ஜெட்டை பிளான் பண்ணலாம், எப்படி வந்து சேமிக்கலாம், அதில் வந்து கடன் இல்லாமல் எப்படி வந்து லைஃப்பை லீட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, குறைவான வருமானம் அப்படிங்கிறது 15,000 ரூபாயா இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவான வருமானம் தான். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அவங்களுடைய வீட்டு செலவுகளையும் அவங்களுடைய வருமானத்தையும் சொல்லி அவங்களுக்கு வந்து பட்ஜெட் கேட்டிருந்தாங்க. 15,000 ரூபாய் வருமானம், 20,000 ரூபாய் வருமானம், 10,000 ரூபாய் தான் வருமானம் அப்படின்னு குறைவாக இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியும். செலவுகளையும் வந்து கஷ்டம் இல்லாமல் சிரமம் இல்லாமல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி ஒரு முறை பிளான் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, கொஞ்சம் குறைவான வருமானம் நம்மளுக்கு வருது அப்படின்னா சிக்கனமாக செலவு பண்ணுறதுக்கான நம்ம வந்து பழகிக்கணும். சிக்கனம் அப்படிங்கிறதுக்கும் கஞ்சத்தனம் அப்படிங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சிக்கனம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தேவையான விஷயங்களை செய்துக்கிட்டு அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சப்படுத்தக்கூடியது தான் நம்மளுக்கு வந்து சிக்கனம். நம்மளுக்கு இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, கஞ்சத்தனம் அப்படிங்கிறது தேவையான ஒன்றை கூட நம்ம வாங்காமல் அதை அப்படியே பத்திரப்படுத்தி வைக்கிறோம் அப்படின்னா தான் அது கஞ்சத்தனம். நம்ம வந்து கஞ்சத்தனமாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சிக்கனமாக இருந்தாலே போதுமானதாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, வருமானத்தை உயர்த்துவது. இப்போ வந்து 15,000 ரூபாய் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு காய்கறிகள் விலை, மளிகை விலை எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நாளுக்கு நாள் ஏறிட்டே இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 15,000 ரூபாய் வருமானம் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்துக்கு போதுமானது ஒன்றா இல்லை. அதனால் இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேறு ஒரு வருமானம் வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அல்லது வீட்டில் வந்து ஒருத்தர் தான் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னொருத்தரும் வேலைக்கு போகிறதுக்கான ஆப்ஷனை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா வீட்டில் இருந்து ஏதாவது தொழில் பண்ணி அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வருமானம் வர மாதிரி பிளான் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இப்போ இவங்களுடைய வருமானம் பார்த்திங்க அப்படின்னா 15,000 ரூபாய் இருக்குது இல்லைங்களா? இந்த 15,000 ரூபாயில் அவங்க என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு 1,000 ரூபாயை எடுத்து அதை வந்து சேமிப்பாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். என்னங்க 15,000 ரூபாயை வச்சு இந்த காலகட்டத்தில் லைஃப்பை லீட் பண்ணுறதுங்கிறதே பெரிய சவாலான ஒரு விஷயமா இருக்கும்பொழுது நீங்கள் 1,000 ரூபாய் எடுத்து சேவ் பண்ணணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு முறை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். 1,000 ரூபாய் எடுத்து வைக்கலன்னா பரவாயில்ல, ஒரு 500 ரூபாய் எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணி பாருங்கள். இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னா, 1,000 ரூபாய் இங்கே எடுத்துட்டோம் இல்லைங்களா? மீதி எவ்வளோ இருக்குங்க? 14,000 ரூபா இருக்குது. அப்போ இங்கே நம்ம என்ன நினைக்கணும்னா, நம்மளுக்கு 15,000 சம்பளம் கிடையாது, 14,000 தான் நம்மளுக்கு சம்பளம் அப்படின்னு நம்ம வந்து நினச்சிக்கணும். இப்போ வந்து வார செலவுகளுக்கு எப்படி எடுத்து வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வார செலவுகள் அப்படிங்கிறது வாரத்தில் ஒரு நாள் மட்டும் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். இடையில ஏதாவது நம்ம வாங்க ஆரம்பித்தோம் அப்படின்னா 10 ரூபாய், 20 ரூபா, 30 ரூபான்னு சொல்லிட்டு கூடுதலாக செலவாக ஆரம்பிச்சிடும். அதனால் வார செலவு அப்படிங்கிறது நம்ம வந்து வாரத்தில் ஒரு நாள் மட்டும் பார்த்துக்கணும். காய்கறிக்கு வந்து 300 ரூபா போட்டிருக்கேன். 4 வாரத்துக்கும் 1,200 ரூபா. 1,200 ரூபாயை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக இதில் வந்து நம்ம பிளான் பண்ணலாம். நானுமே வந்து 350 ரூபாய்க்கு தான் வாரம் வாங்கிட்டுருக்கேன். அதையுமே வந்து வாரம் வந்து காய்கறிகளும் மெனு பிளானும் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடியாஸ் வந்து கிடைக்கும். தொடர்ந்து அதையுமே நீங்கள் பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, என்விக்கு வந்து வாரம் 400 ரூபா, 4 வாரத்துக்கு 1,600 ரூபா போட்டிருக்கிறேன். இது எப்படி போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 400 ரூபாயில் பார்த்தீங்கன்னா, ஒரு வாரம் மட்டன், ஒரு வாரம் சிக்கன், ஒரு வாரம் முட்டை, ஒரு வாரம் மீன் இப்படி எடுத்து பிளான் பண்ணிக்கங்க, கரெக்டாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து ரெண்டையும் சேர்த்து 400 ரூபா போட்டிருக்கேன். 4 வாரத்துக்கு 1,600 ரூபா. அப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 4,400 ரூபா வந்திருக்கு. பட் இந்த 4,400 ரூபாயில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 400 ரூபா மட்டும் சேமிப்பாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கலாம். எப்படின்னா, வாரத்துக்கு 100 ரூபா, ஒரு வாரத்துக்கு கண்டிப்பாக 100 ரூபா ஏதோ ஒரு அமௌண்ட்லேருந்து நான் ஒரு 100 ரூபா மிச்சப்படுத்துவேன் அப்படின்னு மணி சேவிங் சேலஞ்சாக எடுத்துட்டு அதில் 100 ரூபா ஒரு 400 ரூபா மிச்சப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அடுத்தது மாத செலவுகள் வந்து அவங்களே ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க 5,500 அப்படின்னு. பட் வந்து இந்த அமௌண்ட் வந்து கொஞ்சம் கூடுதலான அமௌண்ட்டாக இருக்குது. இது வந்து ஒரு 4,500 இதுலேருந்து ஒரு 1,000 ரூபா வந்து குறைச்சி நம்ம வந்து வாடகைக்கு போக முடியுமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து மாதம் நம்மளால் 1,000 ரூபா மிச்சப்படுத்த முடியும். அதை இன்னொரு செலவுக்கு பயன்படுத்த முடியும். இது என்னுடைய ரெக்வஸ்ட்டாக மட்டும்தான் வைக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது மளிகை வந்து 1,500 ரூபா போட்டிருக்கேன். ரேஷனில் இருக்கிற எல்லா பொருளையும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோன்னா 1,500 ரூபா கண்டிப்பாக போதுமானதாக இருக்கும். அடுத்தது பால் பார்த்தீங்கன்னா 1,500 ரூபா, கேபிள் வந்து 300 ரூபா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கேஸ் வந்து ஒரு மாதத்துக்கு 500 ரூபா அப்படின்னா 2 மாதத்துக்கு நம்மளுக்கு வந்து
ரூ. 1000 வந்து போதுமானதாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 840லேருந்து 900க்குள்ளே வந்து நம்மளுக்கு வந்து வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக இது போதுமானதாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஈபிக்கு வந்து 1 மாதத்துக்கு ரூ. 500 எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா 2 மாதத்துக்கு நம்மளுக்கு வந்து ரூ. 1000 கிடச்சிரும். ஆனால் இதில் வந்து நீங்கள் வந்து 100 யூனிட் நம்மளுக்கு வந்து ஃப்ரீ இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே பயன்படுத்துகிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பணமும் நம்மளுக்கு மீதமாகும். அடுத்தது மொபைல் வந்து கண்டிப்பாக ரீசார்ஜ் வந்து 200க்கு கம்மியாக இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் ஒரு மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு இன்னொரு மொபைலுக்கு வந்து நீங்கள் வந்து நெட்டு ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதுலேருந்து இதில் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிக்கலாம். அல்லது ஒரு மொபைல் வந்து வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 10,000 நம்மளுக்கு வந்து மாத செலவுகளுக்கு ஆயிடுச்சு. இப்போ டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செலவு நம்மளுக்கு வந்து வார செலவுக்கு ரூ. 4,000, மாத செலவுக்கு ரூ. 10,000, மொத்தம் வந்து 14,000 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு ஒரு ரூ. 1,000 நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா, இந்த ரூ. 1,000 சேமிப்புக்காக அப்படின்னு இந்த ரூ. 1,000 நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சேமிப்பு அல்லது ஏதாவது எமர்ஜென்சி செலவுகள் வருது அப்படின்னா அதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரூ. 15,000 வந்துடும். சப்போஸ் உங்களால் சேமிக்க முடியுது, ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த ரூ. 1,000 ஒரு எஸ்பி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த எஸ்பி அக்கௌண்ட் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்பப்போ உங்கள் கையில் ரூ. 100, ரூ. 50, ரூ. 200 இப்படி எப்போல்லாம் இருக்கோ அப்போ வந்து நீங்கள் போட்டு வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டி கூட நீங்கள் போடலாம். ஆர்டிக்கு வந்து வெறும் ₹100 இருந்தால் போதும். மாதம் நம்மளால் போட முடியும். இப்போ லோக்கல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ₹500 இருக்கும். அந்த ₹500 நகை சீட்டு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு 1 மாதம் மட்டும் கஷ்டப்பட்டு போட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்களால் பார்த்தீங்கன்னா மாதம் நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சேவ் பண்ணி நீங்கள் வந்து நகை சீட்டு வந்து கட்டினோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தங்கம் அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்கு வரும். இந்த மாதிரி இந்த பட்ஜெட்டை வந்து நீங்கள் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஐடியா. இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.